ஆனந்தே சூட்டு பேருக்கு காதே கேட்க மாட்டுக்கு மூச்சு ஆகி எடுக்கானுவா காதுதான் கேட்குதா இல்ல காது கேட்காம இருக்காங்க அது எனக்கும் தெரியல. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி டே 7. இன்றைக்கி ஏன் சோகமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி என்னோடய மேக்ஸ் எக்ஸாம். அதனால் என்ன பண்ண போகிறேன் ஏது பண்ண போகிறேன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு மேக்ஸே வராது. நானும் என் ஃப்ரெண்டும் உட்காந்து புலம்பிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ ஃபெயில் ஆகிடுவேன்னு தோணுது. எனக்கு எக்ஸாம் எழுதவே பிடிக்கல. எனக்கு வீட்டுக்கு போயிடலாமோன்னு தோணுது. எனக்கு மேக்ஸ் எக்ஸாமே என்ன மேக்ஸ் குரூப்பே கிடையாது. ஃபஸ்ட்டு நான் தான் மேக்ஸ் குரூப் கிடையாது. அக்கௌண்ட்ஸு. ஆனால் அக்கௌண்ட்ஸ் யார் படிக்கிறேன்? அக்கௌண்ட்ஸ் எடுத்துடலாம், அது ஈஸி. மேக்ஸு தான் அது இதுன்னு பேசிட்டு நேராக எக்ஸாம் ஹால் பில்டிங் வந்தாச்சு கைஸ். எக்ஸாம் எழுதிட்டு வந்ததுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணணும். இல்லைன்னா எனக்கு அது ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்கும். எக்ஸாம் நல்லா எழுதியிருக்கோமோ இல்லையே ஜூஸை வாங்கி நல்லா குடிச்சிட்டேன் லபக்குன்னு. ஏன்னா வெயில் கொளுத்துது, நம்மளால் ஜூஸ் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஜூஸை வாங்கி குடிச்சிட்டேன். எப்படா காலேஜ் விட்டு வெளில வருவோம். என்னவா அதா ஒரு கதை. அது வந்து ஒன்வேர்டு கஷ்டமாயிடுச்சு. சம்பளம் எழுதுகிற மாதிரி இருந்துச்சு. ஒன்வேர்டு தான் என்னன்றது தெரில. சாப்பாடை பார்த்தோன்னா கொஞ்சம் எல்லாமே மறந்துட்டேன் கைஸ். கொஞ்சம் எக்ஸாம் எழுதுனதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா சடவுன்னு இன்னைக்கு ரொம்ப சோதனையோடு இந்த வீடியோவை முடிக்கிறேன். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.